ரிப்பன் மாளிகைக்கு அருகில் அவங்க மழை வெயில் இப்படின்னு எதுவுமே கண்டுக்காம உணவு சரி வர 3 வேளைக்கு கிடைக்காம எல்லாம் வர்றவங்க யாராவது கொஞ்சம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு அப்படியே இருந்தாங்க. அது ஒரு உண்ணாவிரத போராட்டம் தான். பெண்கள் அவங்களுடைய குழந்தைங்க. அப்போ இப்படியான போராடினவங்களை இது அரசாங்கம் என்ன பண்ணாங்க? கைது பண்ணாங்க. கூலி திரைப்படம் பார்ப்பதற்காக வேற்று பாதையில் சென்று கூலிகளை கூவ விட்ட அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம். ஈடியாவது 150 வேலைக்கு தான் காசு வாங்கியிருக்காங்கன்னு போட்டுச்சு. நம்ம அண்ணாமலை 2738 வேலைக்கும் 35 லட்ச ரூபா போட்டுருக்கு, 832 கோடின்னு சொல்றாரு. சரி, கண்டிப்பா நீ சில 100 கோடிகள் அடிச்சிருப்பீங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படி ஒன்றும் ரொம்ப ஒழுக்கமானவர்கள் நான் வந்து உங்களுக்கு ஒன்றும் பட்டம் கொடுக்கலாம் நான் வரல. கண்டிப்பா தப்பு நடந்திருக்குது. நான் ரோட்ல மழையில காட்டுல வெள்ளத்துல இறங்கி கத்துறா நீ கண்டுக்கல, உன் வண்டிய வாகனத்தை மறிச்சு பேசுறா நீ கண்டுக்கல. நீ என்ன பண்ற? என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லி பொய்யா புனைவா சுருட்டா ஏமாற்றி ஐயா அமைச்சர் சேகர்பாபு சிஎம் கிட்ட உட்கார வச்சு டீ குடிக்க வைக்கிறாரு. அதுல ஒரு ஆளு சவுக்கு சங்கரத்துல கப்பு சூத்தினவர் இதுதான் பண்ணாரு. அப்ப அவங்களெல்லாம் கூட்டு போய் நீங்க வந்து பெரிய ஐயா வந்து எல்லாம் ஒத்துக்கிட்டாரு, ஐயா அவங்களுக்கு பண்ணது மிகப்பெரிய சேவை நன்றி சொன்ன அவர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றா மரியாதைக்குரிய ஐயா சேகர்பாபு. ஸோ அதுல இருந்து 10 ஆண்டு நடப்பினா 2013 கலைஞர் கருணாநிதி நல்ல திரகாத்திரமா இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அப்ப இருந்தே அவர் அவங்களுக்கு வேலை பார்க்கறாரா, எப்படி வேலை பார்த்தாருங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ 10 ஆண்டு காலம் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படிங்கிறத திரு ஆதிவச்சனாவை தான் விளக்கணும். அவர் வீடியோ ஒன்று வந்து பார்த்தீங்களா ரீசெண்டா? அவர் துறைக்கு அவரோட ஊருக்கு போய் பார்க்கறாருமா. அவர் சொல்றாரு அதிகாரிகளை பார்த்து, நான் எதிர்கட்சியா இருக்கும்போது நல்லா இருந்துச்சு ஐயா இந்த இடம், நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருக்கேன், என்னையா அப்படி வச்சிருக்கீங்க ஊரன்னு கேட்கிறாரு. ஏன்? அங்க லோக்கல் சண்டை. இப்ப டிடிவி என்ன வேணும்? எடப்பாடி பழனிசாமி அடுத்த வீட்டுக்கு போக கூடாது. கூட்டணி வச்சாங்கன்னா ஸ்வீப்பா கூட முடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதுக்கு அவர் போகக்கூடாது அப்படின்னா அவர் பேசுறாரு. ஆனா அது விஜய் எதை கண்டுகிட்டாரா? விஜய் ரெஸ்பான்ஸ் பண்ணாரா? பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அவங்களோட போய் சேர விருப்பம் இல்லை. அதை இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. வாலண்டரியா வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அது எப்படின்னே தெரியல. அது ஒரே காரணம், எடப்பாடியே பிடிக்காது அப்படிங்கிறது தான். திமுக தான் மீண்டும் ஜெயிக்க போகிறது தமிழ்நாட்டில் என்று பேசக்கூடிய ஓபிஎஸ் தான் போய் நிற்பீங்க. இன்னொரு ஓபிஎஸ் தான் என் செங்கோட்டையன், வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் கிடையாது. எப்போ உதயநிதி ஸ்டாலின் உங்களுடைய பேரை போட் பண்ணி பேசுறாரோ, உதயநிதி பேசியவர் பார்த்தீங்களா? எம்ஜிஆர் காலத்துல இருந்தவர். அவர் என்ன சொல்றாரு அதிமுக பத்தி, எடப்பாடியை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ மெரினா கடற்கரையில தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்க மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே மாநகராட்சி வந்து தனியார் மயம் படுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்ததால் தான் ரிப்பன் மாளிகை அருகில போராட்டம் செய்தாங்க. தற்போது மெரினா கடற்கரையில இறங்கி கவனம் பெறுவதற்காக இந்த போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்டத்தை எவ்வளவு நாட்களாக தொடர்ச்சியாக இந்த மக்கள் நடத்தி வருவதற்கு முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். ஏன்னா போராட்டங்கள் வந்து சமூகத்தையே மாற்றிருக்குது. இந்த சமூகத்தில் பல விஷயம் நீங்கள் நாம் பார்க்குற நேயர்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோன்னா, அதுக்கு ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் இரவு பகல் பாராமல், உண்ணாமல், உறங்காமல், எந்த விதமான சுக துக்கங்களையும் அனுபவிக்காமல் கடைசிக்கு போராடிக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா? அப்படி போராடுறது மூலமாக நம்ம நிறைய இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியான ஒரு போராட்டமாக தான் அந்த போராட்டத்தை நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க, ரிப்பன் மாளிகைக்கு அருகில் அவங்க மழை வெயில் இப்படின்னு எதுவுமே கண்டுக்காம
உணவு சரி வர 3 வேளைக்கு கிடைக்காம எல்லாம் வர்றவங்க யாராவது கொஞ்சம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு அப்படியே இருந்தாங்க. அது ஒரு உண்ணாவிரத போராட்டம் தான். பெண்கள் அவங்களுடைய குழந்தைங்க. அப்போ இப்படியான போராடினவங்களை இது அரசாங்கம் என்ன பண்ணாங்க? கைது பண்ணாங்க. கூலி திரைப்படம் பார்ப்பதற்காக வேற்று பாதையில் சென்று கூலிகளை கூவ விட்ட அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம். அதற்கு நிறைய நியாயங்களை கற்பிச்சாங்க. உள்ளுக்குள்ள அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், அங்க கத்துறான், இங்க கத்துறான். நீங்க ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எதிர்கட்சியாக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவிக்க விட்டாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை மாத்துவோம்னு. அதே போல அன்றைக்கு ஆட்சியில் இருந்த மரியாதைக்குரிய எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களுக்கு நீங்க ஒரு கடிதம் போட்டீங்க. அந்த கடிதத்தில் என்ன சொன்னீங்க? இது மாதிரி பண்ணாதீங்க, தனியார் மையத்துக்கு போகாதீங்க, நிரந்தர வேலையை கொடுங்கன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அந்த நிதியையும் அந்த வருமானத்தையும் அந்த ஊதியத்தையும் கொடுப்பதற்கு உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றீங்களே, யாரு காதல பூ சுத்துகிறது திராவிட மாடல்? அல்லது யார் காதில் பூ சுற்றுகிறார் ஐயா சேகர் பாபு? 888 கோடிக்கு ஊழல் பண்ணிருக்கிறீங்கன்னு உங்க மேல குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், எப்படியா 888 கோடி வருதுன்னு. அண்ணாமலை சார் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஐயா அண்ணாமலை என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஈடியாவது 150 வேலைக்கு தான் காசு வாங்கியிருக்காங்கன்னு போட்டுச்சு. நம்ம அண்ணாமலை 2738 வேலைக்கும் 35 லட்ச ரூபா போட்டுருக்கு, 888 கோடின்னு சொல்றாரு. சரி, கண்டிப்பா நீ சில 100 கோடிகள் அடிச்சிருப்பீங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படி ஒன்றும் ரொம்ப ஒழுக்கமானவர்கள் நான் வந்து உங்களுக்கு ஒன்றும் பட்டம் கொடுக்கலாம் நான் வரல. கண்டிப்பா தப்பு நடந்திருக்குது. தப்பு நடக்காமலாம் நம்ம மரியாதைக்குரிய அமைச்சர் ஐயா கே.என். நேரு எந்த கோயிலுக்கு போனாரு? வழக்கு நீக்கிற கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்திருக்கிறாரு. அடிக்கடி அம்மையார் ஜெயலலிதா சொல்லுவாங்க, வடக்கருத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்கன்னு. ஜெயலலிதா அம்மையார் போனாலோ அல்லது அதிமுக போனாலோ புரிஞ்சுக்க முடியும். அவங்க வந்து அண்ணா நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க அப்படின்னு நாமம் வாழ்கன்னு சொல்றவங்க. சரி, அவங்களுடைய நிலைப்பாடே கோயில் கும்பிடுறது, சாமி கும்பிடுறது, பட்டை வச்சுக்கிறது, எல்லாம் வச்சுக்கிறதுன்னு பண்ணுவாங்க. திமுக காரனுக்கு அப்படி ஒரு பேர் கிடையாது. ஆனா ஐயா கே.என். நேரு உடனடியா ஒரு கோயிலுக்கு போய் அம்பாலை வழிபடுறாரு, அபிஷேகம் பண்றாரு. ஐயோ, ஏன் திடீர்னு? சேகர் பாபு போனா புரிஞ்சுக்கலாம், அவர் 24 மணி நேரமும் கோயில தான் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது, அதனால இருக்கிறாரு. அதுல கூட நெளிவு செலிவுலாம் பார்த்துதான் இருப்பாரு ஐயா சேகர் பாபு. இப்போ நீங்க போறீங்க, சரி ரைட். இதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு துறையில 800 கோடி ஊழல் எதிர்க்க சொல்லுது. ராம்சார் நிலத்துல இவங்க வந்து கட்டிடம் கட்ட அனுமதி கொடுத்ததுலயே பல கோடி ஊழல் பண்ற வாய்ப்புகளை உருவாக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு, மாநகராட்சியில மதுரை மாநகராட்சி மேயர் பண்ண பல கோடி ஊழல், சென்னை மாநகராட்சியில கூட ஊழல் நடந்திருக்க வாய்ப்புக்கு குற்றச்சாட்டு இருக்குது. அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வச்சு இந்த அரசாங்கம் எப்படி கேவலமா எளிய பாட்டாளி மக்கள்கிட்ட இருந்து காசு சுரண்டுனாங்க அப்படிங்கிறதுக்கு சிஐடியு போராட்டங்களே உதாரணம். இப்படி பல்லாயிரக்கணக்கான வழிகள்ல பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சுருட்டி வச்சிருக்கக்கூடிய பல பேருடைய மடியை அழுத்தீங்க அப்படின்னாலே இவங்களுக்கு ஒரு கொசுறு அந்த சம்பளங்கிறது, ஒரு நிரந்தர பணி அப்படிங்கிறது. அது ஏன் உங்களால கொடுக்க முடியல? ஆனா தனியார் மயம் ஆக்குனாங்க அப்படின்னா நிறைய சலுகைகள் வந்து தரதா சொல்றாங்க இல்லையா? தனியார் மயமாக்குனா என்ன சலுகை தருவீங்க? கொஞ்ச நாள் வச்சிருப்பீங்க, அப்புறம் வெளியே போடா அயோக்கிய பயிலன்னுவீங்க. அதானே முதல்ல. நான் ஏன் தனியார்கிட்ட வேலை பார்க்கணும் அவங்க கேட்கிற கேள்வி நியாயமற்றதா? நியாயமான கேள்வி தானே. இவங்களுக்கு ஏன் தனியார் மயத்தை பத்தி அல்லது தனியார் மயத்துக்கு போறதை பத்தி எந்த விதமான அச்சமும் பயமும் நடுக்கமும் கவலையும் கிடையாதுன்னா, அந்த தனியார்கிட்ட இருந்து காசு வாங்குற வேலையை, இந்த கமிஷன் வாங்குற ஒரு புரோக்கர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அரசாங்கம். புரோக்கரா செயல்படுது அரசாங்கம். நான் கேட்கிறேன், இடதுசாரிகளோ கம்யூனிஸ்டுகளோ இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்ப அண்மையில ஒரு சட்ட வரைவு போட்டாங்க, சட்டமாக முயற்சி பண்ணாங்க. தனியார் பல்கலைக்கழகங்கள்லாம் தனியார் கல்லூரிகள்லாம் மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அதை கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்தி போராடி அதில் வெற்றி பெற்றது இடதுசாரி தோழர்கள் தான். அவங்க இல்லைன்னா அதை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இது மட்டுமா? சாம்சங் ஊழியர்களுக்கு பிரச்சனை பண்ணாங்க, சங்கம் வைக்கணும் ஏன்னாங்க. அதற்கு ஒரு முதலாளித்துவ மனப்பான்மையோட தொடர்ச்சியாக இயங்கி வரக்கூடிய ஐயா டிஆர்பி ராஜா அவங்கள எள்ளி நகையாடல் பண்ணாரு, கேவலப்படுத்தினார், அவமானப்படுத்தினார், அசிங்கப்படுத்தினார் ஐயா டிஆர்பி ராஜா, தொழில்துறை அமைச்சர். அப்பனா என்னன்னா, இவங்க யாருக்குமே இடதுசாரிகள் கருத்துக்களை பற்றியோ அவங்கள கூட்டணி வச்சுப்பாங்க,
நீ என்ன வேணா கத்திக்க, நான் குடும்ப சீட்டு வாங்கி அமைதியாக நினைக்கிறேன், அப்படிப்பட்டவங்க இல்லை கம்யூனிஸ்டுகள். அப்போ அவங்க போராடி அதில் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்படி இவங்கள்ட்ட எல்லாத்தையுமே போராடி போராடி வாங்குறதுக்கு எல்லாருக்கும் வலிமை இருக்குமா? அப்போ மக்கள் என்ன பண்றான், நான் தெருவில் இறங்கினா நீ கண்டுக்கல, நான் ரோட்ல மழையில காட்டுல வெள்ளத்துல இறங்கி கத்துறா நீ கண்டுக்கல, உன் வண்டிய வாகனத்தை மறிச்சு பேசுறா நீ கண்டுக்கல, நீ என்ன பண்ற என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லி பொய்யா புனைவா சுருட்டா ஏமாற்றி ஐயா அமைச்சர் சேகர்பாபு சிஎம் கிட்ட உட்கார வச்சு டீ குடிக்க வைக்கிறாரு. அதுல ஒரு ஆளு சவுக்கு சங்கர் வீட்டுல கக்கூஸ் ஊத்துனவர் இதுதான் பண்ணாரு. அப்ப அவங்களெல்லாம் கூட்டு போய் நீங்க வந்து பெரிய ஐயா வந்து எல்லாம் ஒத்துக்கிட்டாரு, ஐயா அவங்களுக்கு பண்ணது மிகப்பெரிய சேவை நன்றி சொன்னார். ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார் மரியாதைக்குரிய ஐயா சேகர்பாபு, நாடகத்தை அரங்கேற்றினார். இப்ப இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, மக்கள் அந்த போராடக்கூடிய மக்கள் பார்த்தாங்க, இவங்களை நம்ம உயிரை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, கடல்ல இறங்கி போறணும், கடல்ல இறங்கி போராடுறாங்க, அவ்வளவுதான். அது ஒரு அடையாளத்தினுடைய அதாவது அடையாள போராட்டம், அது கோரிக்கையின் வெளிப்பாடு. கடல்ல இறங்கி தான் உயிரையே போனாலும் பரவாயில்லன்னு போராடக்கூடிய நிலைக்கு அவங்க இறங்கி இருக்கிறாங்களே, இப்ப கூட உங்க மனசு இறங்கலையே. நீங்கெல்லாம் திராவிட மாடல் மார்த்தட்டிக்குள்ள அருகதை இருக்குதா உங்களுக்கு? நீங்களாம் திராவிட மாடல் பேர் திராவிடன்ற பேரை உச்சரிக்கவே உங்களுக்கு தகுதி இல்லை சார். இல்லை நீங்க என்ன சொன்னீங்க, இன்னைக்கு உங்களுக்கு திராவிடத்துக்கான திராவிடம்னு ஒரு டப்பாக்குள்ள டப்பா தான் திராவிடம் வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி ஒண்ணுமே இல்லாததுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு, எல்லாருக்கும் எல்லாம் நீங்க வச்சுக்கீங்க, எல்லாம் உள்ள வச்சு அடைச்சிங்க, எல்லாம் தான் உள்ள வச்சிருக்கிறீங்களே, இதுல இருக்கிறத எடுத்து பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வெறும் பிராண்டு தான் தேவைப்படுது. சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாமா, ஐபோன் அவனுக்கு வாங்க விருப்பமா இருக்கும், ஐபோன் அவனால வாங்க முடியாது, ஐபோன் வாங்கி ஐபோன் மாதிரியே ஒரு ஒட்டி வச்சுப்பான், பாக்குறவங்க ஐபோன் வச்சிருக்காங்க போட்டு பெரிய ஆள் பொண்ணு வச்சுப்பாங்க. அதான் திராவிடெல்லாம் பேசுறாங்க, பெரிய சமூக நீதி ஆக்டிவிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க, உள்ள ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உண்மையிலேயே பெரியார் இவங்க தான் சொன்னாங்க, உரிக்க ஒண்ணு இல்லாத வெங்காயம், உரிக்க ஒண்ணு இல்லாத வெங்காயம் தான் இன்னைக்கு இவங்க வச்சிருக்கிற தத்துவம், கோட்பாடு, கொள்கை எல்லாம். உண்மையிலேயே இந்த கொள்கைவாதியா இருந்தா, தத்துவவாதியா இருந்தா, கோட்பாட்டுவாதியா இருந்தா அந்த மக்களோட நிக்கணுமா இல்லையா? அவன் கோரிக்கையை செவி மடுக்கணுமா இல்லையா? எஸ்.வி. சேகருடைய அப்பா பெயர் எடுத்து ஒரு சாலைக்கு வைக்கிறதுக்கு உனக்கு திராணி இருக்குது. இந்த எல்லாத்துக்கும் நேரம் இருக்கிற உங்களுக்கு, காலையில ஆனா இந்து ராம் அவர்களோட வாக்கிங் போக நேரம் இருக்கிற உங்களுக்கு, ஏன் ஒரு தொடர்கள் தொடர்ச்சியா போராடும்போது சந்திக்க நேரம்? அப்ப யாரோட பிரதிநிதி நீங்க? யாரோட பிரதிநிதி சார் நீங்க? சரி, இதுல திமுக கூட்டணி கட்சிகள் ஏன் வந்து அவ்வளவா ஆர்வம் காட்டல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல? அவங்க சாம்சங் ஊழியர்களுக்கு சிபிஎம் வந்து அவ்வளவு தூரம் போராட்டத்துக்கு ஆதரவா இருந்தாங்க, அப்புறம் ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக இல்லை? தூய்மை பணியாளர் பிரச்சனையில நாங்க அரசை வலியுறுத்திட்டோம், அரசுகிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற விவகாரத்தை அண்ணன் திருமாவளவனும் ஐயா சண்முகமும் ஐயா வீரப்பனியாரும் பேசிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி அரசுல இருந்தா கூட இவங்களை நம்ம கேள்வி கேட்கலாம், கூட்டணிக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, அவங்க சரி பண்ணவே மாட்டேங்கிறாங்கல்ல, இதை வலியுறுத்தி இதை எதிர்த்து நீங்கள் ஒரு அடையாள போராட்டத்தை அணிவகுக்காதது ஏன்? எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் இருக்கும்போது அப்படின்னு கத்தனா ஒரு போராட்டம் பண்ணுவீங்க, எல்லா திரும்புற திசையெல்லாம் போராட்டம், வரவேற்றோம், பாராட்டணும், வாழ்த்தணும், அதில் அங்கம் வகிச்சோம். போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கலகங்கள் இதெல்லாம் பிறந்தாதான் வழி பிறக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு வழி பிறக்கவே நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. எங்க பாரு யார் ஒரு கூட்டம் கூட்டினாலும் தடை தடை தடை. இந்த ஆட்சிக்கு மிக மோசமான ஒரு பதில் கிடைக்க போகிறது. கடல்ல இறங்கி நான் உயிரை கூட விட்டுறேன்னு சொல்றேன், அப்ப கூட உன் மனசு இறங்கல. ஆனா இதுல திருமாவளவன் அவர்கள் தூய்மை பணியாளர் போராட்டத்துல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அதான் ரிப்பன் மாளிகை அருகில போராட்டம் பண்ணிருக்கும் போது, இது பிரைவேட்டைசேஷனா மாத்தணும் அப்படின்னா பல சமூகங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேலை செய்வாங்க, ஆனா கவர்மெண்ட் அதாவது அரசு கீழே இருந்தா ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் வேலை செய்வாங்க, அடுத்தடுத்து அந்த குடும்பத்துல இருந்து வரவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படி சொல்லியிருந்தாரு. இல்ல அதுல வந்து அவரோட கருத்து என்னவா இருந்துச்சுன்னா, இதை நிரந்தர பணியா மாத்தணும்ன்ற கோரிக்கை நான் வைக்க மாட்டேன், அரசு பணியை நிரந்தர பணியா ஆகணும்னு கோரிக்கை வைக்க மாட்டேன். அவரு நீண்ட கால இலக்கினுடைய ஒரு கூரை இப்ப சொல்றாரு, அது இப்ப சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அது இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு தேவை தற்கால சொல்யூஷன் தேவை. அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க?
அதுக்கு நீங்க என்ன வழி வச்சிருக்கீங்க? ஏன் கூட சம்பளம் கொடுக்க மறுக்கிறீங்க? உங்கள்கிட்ட 25,000 வாங்கிட்டு இருக்கீங்க, வெளில போனா உங்களுக்கு 15,000 தான், நீங்க போவீங்களா? இருக்கிற சம்பளத்துல கம்மியான சம்பளம் எப்படி ஒருத்தவங்க வேலை பார்ப்பாங்க? ஆனா இதுல கவர்மெண்ட் வந்து அதிகமா சம்பளம் வந்து ஏத்திடுச்சு அப்படின்னா பல சமூகங்கள்ல இருக்கக்கூடிய மக்களும் வந்து வேலை செய்வாங்க இல்லையா? இது இந்த சமூகத்தை சார்ந்த தொழில் தான் அப்படின்னு முதல்ல அதை உடைக்க வேண்டிய கடமை யாருடைய? திரும்ப சொல்றாரு, சோசியலா இருக்கக்கூடிய அந்த அசமத்துவமான மனநிலையை உடைக்க வேண்டிய கடமை யாருடையது? கவிப்பிரியாவுடையதா, அருள்மொழிவர்களுடையதா, ஃபோர்த் ஸ்டேட் தமிழுடையதா? நமக்கும் அந்த கடமை இருக்குது. அதீதமான கடமை யாருடையது? அரசாங்கத்துடையது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கான வேலையை பார்க்கணும். மக்கள் உங்க முகத்துக்கு நேரா பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி வைக்கிறது உங்க காதுகள்ல கேட்கலையா? ஐயா கேட்கலையா? நீங்க தான் அப்பாவா? அப்பா அப்பான்னு போராடமெல்லாம் அழைக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, உங்க காதுல தப்பா விழுந்திருக்கு. உங்க காதுல தப்பா விழுந்திருக்கு. அவன் அப்பான்னு அழைக்கல, வழி தாங்க முடியாம ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு கத்திருப்பான். அந்த அப்பா தான் அவர் காதுல அப்பான்னு விழுந்திருக்கு. எனக்கு இப்பதான் புரியுது. வழி தாங்க முடியல, அவனால வலி வேதனை கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க இப்படியே மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், நாங்கள் தான் திராவிடத்தின் வாரிசு, பெரியாரின் வாரிசு, அண்ணாவின் தம்பிகள், இப்படிதான் போராட விடுவீங்களா மக்களை? இந்த ஆட்சிக்கு எந்த விதமான அக்கறை எளிய மக்களினுடைய கோரிக்கையின் மீது இருக்காதுங்கிறதுக்கு மற்றொரு உதாரணம் காலம் பதில் சொல்லும் இதுக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து நேற்று தாவேகா கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. இதுல 12 தீர்மானங்கள் நிறைவேற்றிருந்தாங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா கூட்டணி பற்றி தாவேகா கட்சி சொல்லியிருந்தாங்க. இதுல ஆதவ அர்ஜுனா அவர்கள் காட்டமா திமுக ஆட்சியை விமர்சிச்சிருந்தாரு. ஸ்டாலின் அவர்களை, செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாம் கடுமையாவே விமர்சிச்சிருந்தாரு. ஆனா தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்டா தான் இது கடந்து போன மாதிரி இருக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் தமிழக அரசு மீது குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. ஏன் அவசரமா செய்தியாளர் சந்திப்பை கூட்டினீங்க, செய்தியாளர் சந்திப்பை நடத்துனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேம்போக்கா கடந்து போன மாதிரி தான் இருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டம் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன புரிஞ்சுக்க முடியுது? இல்ல, அதான் நீங்க சொல்றத ரெண்டா பிரிச்சுக்கலாம். நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்க வரீங்கன்னா, ஆதவ ஆக்ரோஷமா பேசினாரு, பெரிய சாஃப்டா டீல் பண்ணாரு, இது ஒரு செக்டர். இந்த பொதுக்குழு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். முதல்ல ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். இந்த பொதுக்குழு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எப்போ நாங்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்துட்டோம், நாங்கள் 38 நாள் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம், இப்போ திருப்பி நாங்கள் களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டோம், இனிமேல் நாங்கள் ரொம்ப தைரியமாக பேசுவோம், கட்சி வரல ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதில் நீங்கள் வேற எதுவும் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு, வரலாற்று அறிவு வளர்த்துக்கொள்வதற்கு, உங்கள் தத்துவ அறிவு வளர்த்துக்கொள்வதற்குலாம் ஒன்றும் கிடையாது. அது ஓரமாக வச்சிருங்க. ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு, விஜய் அவர்களுடைய பேச்சு, போடப்பட்ட தீர்மானங்கள், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, தீர்மானங்கள் வாயிலாக அவங்க சொல்ல வருவது திமுக எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க. திரும்ப திரும்ப நல்ல தீர்மானங்கள் தான். ராம்சார் நிலத்துக்கு இதில் போய் தனியாருக்கு அனுமதி கொடுத்ததை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. மழை வெள்ள காலகட்டங்களில் நீங்கள் என்ன போட்டீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. நெல் கொள்முதல் மேட்டர்ல இந்த அரசாங்கத்துடைய முகத்திரையை கிழிச்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகப்பட்ட கோவை மாணவி அது தொடர்பாக பேசியிருக்காங்க. இப்படி மீனவர்கள் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. எஸ்ஐஆர் குறித்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க. தீர்மானங்கள்ல ரொம்ப மனநிறைவு தான் எனக்கு. அது எதுவும் பெருசா ஒரு குறை சொல்லும்படியாக இல்லை. மக்கள் பிரச்சனை திறந்தாலும் நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பாங்க, ஃபோர்த் ஸ்டேட்ல பார்த்துருப்பாங்க. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ்ல நல்லா மக்கள் பிரச்சனை பேசியிருக்கோமோ அதெல்லாம் எடுத்து டிராஃப்டா போட்டாங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். அப்படிதான் போடணும். இன்னும் அதிகமா எங்க சேனல்ல பாருங்க, நிறைய போட முடியும். இப்போ என்ன பிரச்சனைனா, ஆதவ அர்ஜுனா ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருப்பாரா? பேசினாரு. விஜய் எவ்வளவு நேரம் பேசினாரு? 1/4 மணி நேரம் பேசினாரு. அவர் 3/4 மணி நேரம் பேசினாரு, இவர் 1/4 மணி நேரம் பேசினாரு. ஆனா விஜய் அது 3/4 மணி நேரம் பேசினாரு பாத்தீங்களா? அதெல்லாம் விஜய் பேசுனதுதான். விஜய் பேசுனதுதான், விஜய் பேச வேண்டியதுதான். தன் தளபதி வச்சு பேச வைக்கிறாரு. தளபதிக்கு ஒரு தளபதி வேணும்ல, அந்த தளபதியின் தளபதி தான் ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா அவர்கள் 10 ஆண்டு காலம் நான் திமுகவுக்கு வேலை பார்த்தேன்னு முதல்ல சொல்றாரு. அது எப்படின்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு என்ன ஆண்டு? 2025. இவர் எப்ப போய் விசிகலா சேர்ந்தாரு? 2023 சம்திங் நினைக்கிறேன். ஆமா, 3 தான் இருக்கணும். ஆனா 24 எம்பிசி எதிர்பார்த்து எம்பிசி கொடுக்கல. அப்புறம் தான் வெளில வந்தாரு. ஸோ அதுல 10 ஆண்டு பின்னாடி 2013. 2013 கலைஞர் கருணாநிதி நல்ல திரகாத்திரமா இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அப்ப இருந்தே அவர் அவங்களுக்கு வேலை பார்க்கறாரா, எப்படி வேலை பார்த்தாருங்கிறது எனக்கு தெரியல. இது ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம்.
ஸோ 10 ஆண்டு காலம் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படிங்கிறத திரு ஆதவர்ஜனாவை தான் விளக்கணும். ரெண்டாவது, நீங்க கேட்டீங்க ஏன் விஜய் வந்து காலவர் தான் பேசினாரு, அவர் 3/4 மணி நேரம் பேசினாருங்க. விஜய் வந்து துவக்க காலகட்டத்திலே அவருடைய மேடையில சொன்னாரு, நம்மளுடைய பாலிடிக்ஸ் வந்து சத்தமா பேசுறது, கத்தி கத்தி பேசுறது, இந்த இதெல்லாம் நமக்கு வராதுங்க அப்படின்னு சொன்னவர் துவக்கத்துல அவருடைய விக்ரவாணி மாநாடு ஞாபகம் இருக்குல்ல, துவக்கத்துல சொல்லுவாரு. அப்புறம் எண்டுல நெஞ்சு விரிச்சிட்டு கத்துவாரு, ஒண்ணு இந்த மாதிரி பேசுங்க, இல்ல அந்த மாதிரி பேசுங்க, இல்ல அந்த மாதிரி பேசாமல இந்த மாதிரி திட்டாமலையாவது இருங்க. உங்களுக்கு சத்தமா ஒரு முழக்க உணர்வோட பேசுறதுக்கு உங்களால முடியாதுன்னா நீங்க அதை பத்தி நீங்க கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது. சத்தமா பேசுறவங்க, மேற்கோளோட பேசுறவங்க, ஒரு மேடை மொழியோட பேசுறவங்கள அநாகரிகமா பேசுறத முதல்ல நிப்பாட்டணும். உனக்கு வரலன்னா வரலன்னு சொல்லு. உனக்கு மேடையில பேச வரலன்னா எனக்கு பேச வராதுன்னு சொல்லணும். நல்லா பேசுறவனா மறைமுகமா தாக்குற மாதிரி சத்தமா பேசிட்டா பெரிய பொறுப்பானா, உனக்கு வரலடா, உனக்கு வராததுனாலயே ஒருத்தரை போய் ஏன் நீ தப்பா பேசுற அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா அப்பவே கேட்டோம். ஐயா விஜய் அவர்கள் பேசும்போது சத்தமா பேசுறது தப்பு ஒன்றும் இல்லையே, தப்பு ஒன்றும் இல்லை. அது ஒருத்தர் மேடை ஸ்டைல். அது ஜீவா சத்தமா தான் பேசுவாரு. அப்புறம் வந்து அண்ணாதுரை நல்லா தான் பேசுவாரு, சத்தமா தான் பேசுவாரு. கருணாநிதி சிறப்பா தான் பேசுவாரு. ஒருத்தர் ஒருவருடைய ஸ்டைலு. யாராவது உலகத்துல சனாதன தர்மத்தை பத்தி இந்த கொசு டெங்கு மாதிரி அதை ஒழிக்கணுங்க அப்படின்னு பேசுவாங்க. யாரு பேசுவான்னா ரொம்ப சாதாரணமா, இந்த தத்துவ பொருளும் இல்லாத ஒரு சாதாரண லேமன்ட்ட பத்தின்னு அவன் சொல்லுவான். ஆனா அதை கூட அவர் பேச வந்து பாத்தீங்களா, உலக ட்ரெண்ட், இந்தியா ட்ரெண்டுன்னு அதுக்கு முட்டு கொடுத்து பேசுறது யார் தெரியுமா? நம்ம கருப்பண்ணில இருப்பேன். என்னமா பேசினாரு பாருங்க. நிறைய கேட்கிறாரு, என்னங்க திரும்ப மாநாடு போட்டதை விடுங்க, உதயநிதி பேசினாங்க. சீட்டு கொடுக்கலையா? இன்னும் சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த கூவுறாருன்ற மாதிரி அதை கருப்பல்ல பேசிட்டு இருப்பாரு. அவரை விடுங்க, பாவம், நம்ம அவர் தேவையில்ல. இப்போ என்ன பிரச்சனைனா, ஆதவர்ஜுனா அவர்களுடைய டார்கெட் வந்து திமுக காரங்களை அட்டாக் பண்ணி பேசணும். ஏன் அந்த அட்டாக் பண்ணி அவர் பேசுற மோடுக்கு வந்தார் அப்படின்னா, திமுக காரங்க போட்டு வச்சு செஞ்சாங்க. வச்சு ஒரு மாசம் வச்சு செய்யற மாதிரி செஞ்சாங்க. அவரை ஒரு இடத்துல ஒருத்தர் கூட விடல. சிக்கரடெல்லாம் சிக்கனான போட்டு வெளுத்து எடுத்துட்டாங்க தாவேக்காவை. வேற உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒரு கட்சியில இருக்கிறீங்க, தலைவர் வச்சுக்கோங்களேன். உங்க ஒப்பீனியன் யாரை சொல்ல வைப்பீங்க? நான் உங்க கட்சியில ஒரு நிர்வாகி என்ன சொல்லுவீங்க? அருள், இங்க வாங்க, நீங்க தான் என் ஊடக செய்தியாளர், ஊடகத்தினுடைய பொறுப்பாளர். நீங்க எந்த ஊடகத்துக்கு நான் போக சொல்றேனோ அதை நீங்க எடுக்கிற முடிவு தான். புதிய தலைமுறை போங்க, மாலை முரசு போங்க, இந்த ஊடகத்துக்கு போங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஊடகத்துக்கு நான் போவேன். ரைட்டா? ரைட்டு. நீங்க என்ன பண்றீங்க? முஸ்தபான்னு ஒரு ஐயா இருக்காரு. அவர் கட்சி பேர் கூட நான் மறந்துட்டேன். அவருக்கே ஒரு கட்சி பேர் மறந்துருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அவரோட சேர்த்து ஒரு 5 பேர் இருக்காங்க அந்த கட்சியில. அவர் தான் செய்தி தொடர்பாளர், அவர் தான் கட்சியின் தலைவர், அவர் தான் எல்லாம். இது வரைக்கும் ஒரு கட்சியை பத்தி நீங்க பேசி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர் கட்சி பேரு உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? தெரியாது. அவரு விஜய் ஆதரவாளர்னு எல்லா இடத்துலயும் பேசுறாரு. லயோலா மணி எங்க போனாரு? ராஜ்மோகன் எங்க போனாரு? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏன் இவங்களை அனுப்புறாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப முஸ்தபா நிறைய தப்பா பேசிட்டாரு வச்சுக்கோங்களேன், ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாரு. நீங்க ஒரு தாவக என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். என் கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க, அது அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லி கை கொடுங்க. நீங்க வந்து கட்சியை சேர்றதுக்கு தயாரான சரியான ஆளா மாட்டீங்க இதான் சொல்லுவாங்க. அவரு எங்க கட்சி ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு வெளியில, நாங்க பொறுப்பாக முடியுமா போங்க அப்படின்றாரு. நாளைக்கு ஒரு ஆபத்துனா கூட காப்பாற்ற முடியலன்னு தெரியாது. அப்படிதான் ராவத்தூர் இப்ராஹிம்னு ஒரு ஐயா இருக்காரு. அவரை கட்சி சேர்க்க மாட்டேங்கிறான்னு அழுதுகிட்டு இருக்காங்க அவருடைய ஆதரவாளர்கள்லாம். இப்ப இந்த மாதிரி ஒரு மெத்தட் இவங்க ஃபாலோ பண்றாங்களா? இதுவே முதல்ல பிழையானது. நீ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாம டைரக்டா ஆள் அனுப்பி நீ உங்க கருத்தை பேச வச்சிருந்த அப்படின்னா நீங்க மேடையில புலம்ப வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் நீங்க மேடையில புலம்புறீங்க? ஏன்னா நீங்க உங்க ஆட்களை அனுப்பி பேசவே இல்லை, ஆனா நீங்க இப்ப மேடையில புலம்புறீங்க. இன்னொன்னு, எல்லா ஊடகங்களையும் குறை சொல்றதை நம்ம ஏத்துக்க முடியாது. ஆனா அவர் அதுல யாரை குறை சொல்றாருன்னா, நக்கீரன் கோபால சொல்றாரு, ஒரு மீச வச்சவருங்கிறாரு. இன்னொன்னு, நக்கீரன் கோபால் அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லை மீறியும் பேசிட்டாங்க, ரொம்ப ஒருமையில பேசிட்டாங்க. அவங்க வந்து அவர் கருத்தை வந்து நேரடியா திரு விஜய் அவர்கள் ரொம்ப தப்பு பண்றாரு, அரசியலுக்கு லாயக்கற்றவர்,
அவரை கொள்கை இல்லாதவர், கோட்பாடு இல்லாதவர், அவரால் அந்த தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்க முடியாதுன்னா பேசினார்னா அது வேற. அவர் வாடா போடான்னு ஒருமையில பேசினதுனால முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிற மாதிரி ஆதவர்ஜனாட்ட வாங்கி கட்டிக்கிட்டாரு. அதை நம்ம ஒன்றும் டிஃபரெண்ட்லாம் முட்டுலாம் கொடுக்க முடியாது. ரெண்டாவது மிக முக்கியமான மாற்றம் என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் அப்புறம் செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் குறித்து அவர் பேசுறார். செந்தில் பாலாஜியை வந்து அவர் சொல்றாரு, நாங்க போகும்போது ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க ஏன் அங்க போனீங்க, செந்தில் பாலாஜி ரவுடி பையன் நமக்கு தெரியாதா? நாங்க காட்டுறோம்டா யார் ரவுடின்னு, நாங்க காட்டுறோம். ஏன் சோல்டர் இருக்கு, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சோல்டர் இருக்கு, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? யார் ரவுடின்னு இப்ப காட்டுறதாங்க போட்டி. அப்ப யார் தலைவன்னு நீங்க காட்ட வரல, யார் ரவுடி போட்டு 10 ரூபான்னு காட்டுறதாங்க. இப்ப நீங்க விஜயனுடைய விக்ரவாண்டி வீசாலய மாநாடுக்கு வாங்க. நம்மளுடைய பாலிடிக்ஸ் ரொம்ப கிளியரான பாலிடிக்ஸ், டீப் பாலிடிக்ஸ், டீசென்ட் பாலிடிக்ஸ் சொன்னாரா? சொன்னாரு. இதுதான் அவங்க டக்காங்கிற மாதிரி. என்னையா டீப்னாங்க டீசென்ட்னாங்க, அப்புறம் பார்த்தா ரவுடி யாருன்னு காட்டுறேன். எப்பா நீ ரவுடியாரு இல்லைன்னா ஃபோர்ஜரியாரு இல்ல 420 உங்க சண்டையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுக்கோங்கப்பா. செந்தில் பாலாஜி என்னைய பொறுத்த வரைக்கும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஆளு, ஊழல்வாதி அப்படின்னு பேர் எடுத்த ஒரு ஆளு. அவர் ரவுடியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஐயா அவர்கள் டாஸ்மாக் துறை கையை வச்சிருக்கும் போது நிறைய தவறுகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத அன்றைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தோல்விச்சு காமிச்சிருக்கிறாங்க. அப்படி காமிச்சதால இப்ப ஐயா என்ன பண்ணிட்டாங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை ஓப்பா ஐடி துறையை வச்சுட்டு உட்காருப்பா, ஓப்பா ஐடி துறையை வச்சுட்டு நல்லா முன்னேற்றுப்பா தமிழ்நாட்டுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. அவரு பாவம், அவர் வீடியோ ஒன்று வந்து பாத்தீங்களா ரீசெண்டா? அவர் துறைக்கு போய் அவரோட ஊருக்கு போய் பாக்குறாருமா. அவர் சொல்றாரு அதிகாரிகளை பார்த்து, நான் எதிர்கட்சியா இருக்கும்போது நல்லா இருந்துச்சு ஐயா இந்த இடம், நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருக்கேன், என்னையா அப்படி வச்சிருக்கீங்க ஊரன்னு கேட்கிறாரு. ஏன் அங்க லோக்கல் சண்டை ஐயா மூர்த்திக்கும் ஐயா பிடிஆருக்கும் நடுவில் ஒரு ரிஃப்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. மூர்த்தி அண்ணன் வந்து நினைச்சாருன்னா ஒருத்தர் முடிச்சிருவாரு. நம்ம சேனல்ல வந்து தோழர் பேசக்கூடாது பாத்தீங்களா, நீங்க கூட அந்த வீடியோ எடிட் பண்ணிருப்பீங்க. அவர் குமுறாரு, டோட்டல் ஊரையே அழிக்கிறாங்க, கள்ளங்காடு ஊரையே அழிக்கிறாங்க. டங்ஸ்டன் அரிட்டாப்பட்டுக்கு இணையானது கள்ளங்காடு. அவ்வளோ வரலாற்று இடங்கள் இருக்கு, கோயில் இருக்குது, எல்லா இயற்கை வளங்கள் இருக்கு, பலவிதமான பறவைகள் வந்துட்டு போற ஒரு வலசை போதல் இடமா இருக்குது, அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு போனாரு. அவர்கிட்ட போனாலும் அவர் பெருசாகவும் கண்டுக்கல. அப்ப அங்க ஒரு ரிஃப்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. எதனால சொல்ல வந்தேன்னா, இவங்க குறி வைக்கக்கூடிய ஆட்களை நீங்க நேரடியா ஒரு சார்ஜ் வைக்கணும். இவன் இதை சொன்னா, அங்க ஒருத்தர் ரவுடி பையன் சொன்னாரு, நான் காட்டுறேன்டா யார் ரவுடின்னா, இது இல்ல பாலிடிக்ஸ். கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்புறம் நீங்க மத்தவங்களை கை காட்டி பேசும்போது உங்களை நோக்கி 3 விரல் இருக்குல்ல. 41 பேர் உயிரிழந்திருக்காங்க இல்லையா, அந்த ஆவேசம், அந்த ஆற்றாமைலாம் நீங்க வந்து நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, நாங்க வந்து பேச மாட்டோம், செயல காமிப்போம். ஏன் இவ்வளவு பேசுறீங்க? நீங்க தான் சொல்றீங்க பேச மாட்டோம். சரி, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க எல்லாம் பேசுறது விமர்சனம் பண்ணீங்களே, இவர் அப்படி பேசுறாரு, இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னீங்களே, நீங்களும் அப்படி பேசுறீங்க. அப்ப ஏன்னா ஒத்துக்குவாங்கன்ற. நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் நம்மள மாதிரி நார்மலான ஒரு கட்சி தான் ஒத்துக்குவாங்க. நாங்க தனித்துவமான கட்சி, நாங்க வேற மாதிரி, நாங்க அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்களும் நார்மல் மாதிரி தான், வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள்கிட்ட. என்ன ஒண்ணு, விஜய் அவர்கள் அப்படிங்கிறவரு ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம். அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தை ஒரு கட்சிக்கு பயன்படுத்துறாரு. அது ஓட்டா மாறுமான்னு பொறுத்திருந்து பார்க்க போறோம், அவ்வளவுதான். மற்றபடி ஆதவர்ஜனா அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு முதிர்ச்சியான பேச்சா இல்லை. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு A1 வந்து செந்தில் பாலாஜி அவர்கள், இரண்டாவது அதாவது 120 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இரண்டாவது வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மூன்றாவது உதயநிதி, துபாய்க்கு போயிட்டு வந்த உதயநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு அதுல ஒரு விஷயம் நான் வந்து எனக்கு வந்து பிடிச்சது. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அன்பில் மகேஷோடைய அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ஃபாலோ இது பாருங்க, நான் சீரியஸா பேசுறேன். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னா அவர் சொன்னதை எல்லாருமே அந்த நேரத்தில் கலாய்ச்சாங்க, எல்லாருமே கலாய்ச்சாங்க, நடிக்கிறாரு அப்படின்னு. நமக்கு அது நடிப்பா நடிப்பிள்ளையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் ஓப்பனாவே சொல்றேன், நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியல, எதுவுமே சொல்ல முடியல, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான். சரி, ஓகே, அது முடிஞ்சு போச்சு, அதை பத்தி இது பண்ணிருக்க தேவையில்லை. ஆனா இன்னொன்னு பண்ணாரு அவரு, ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து
இதுக்குன்னு வந்தாங்க, வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க. ஆமா, அதை வந்து ஆதவ நான் சொல்றாருல, அதை நான் சப்போர்ட் பண்றேன். அதான் அந்த ஒரு சப்போர்ட் பண்றேன். துபாயிலேருந்து வந்தீங்கல்ல, இங்கேயே இருந்து இங்கேயே மக்களை பார்த்துட்டு இங்கேயே மக்களோட இருந்துட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு அப்புறமா போயிருக்கலாமே, ஏன் 1 hour திரும்பி போயிட்டீங்க துபாய்க்கு அப்படின்னு கேட்கறாரு பாருங்க. தட் இஸ் ஃபைன், தட் இஸ் சென்சிபிள் கொஸ்டின். இவர டெபுட்டி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அது இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன வார்த்தை பயன்படுத்தினார் ஆதவர்ஜுனா? இன்னொரு நெப்போக்கிட்டு. நெப்போக்கிட்டுன்னா என்ன? எல்லாம் வாரிசு அரசியல் தான், மன்னராட்சி தான் அப்படிங்கிறது தான் ஆதவர்ஜுனாவோட கூறா இருக்குது. அதுல நம்ம எல்லா இடத்துல உடன்பட முடியாது. ஆதவர்ஜுனாவோட எங்க உடன்படலாம்னா, நெப்போக்கிட்ஸோட ஆதிக்கம் வந்து திமுக ரொம்ப ஜாஸ்தி. அப்பா அப்பா பையன், அப்பா அப்பா பையன், நேருவா நேரு பையன், ஓகேவா? ஒருத்தருடைய பசங்களும் அங்கங்க அப்பப்போ ஆதிக்கம் செலுத்துவோம். அன்பில் மகேஷ் குடும்பமே வந்து திமுக குடும்பம் தான். அப்பா அப்பா பையன், அப்படி பையன் அப்படி பையன் அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ உதயநிதி போய் இன்மநிதி வரலையா, அந்த மாதிரி அடுத்தடுத்து வருவாங்க. அப்ப இந்த விவகாரத்தை அவர் தொட்டது வந்து ஓகே. ஆனா மற்றபடி ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு, முழுமையான பேச்சுங்கிறது ஒரு நல்ல ஃப்ளோல இல்லை. இன்னொன்று ஒரு தமிழ் வேற நல்லா உச்சரிக்க வரல. ஒரு இடத்துல ஒன்று பேசுறாரு, இன்னொரு இடத்துல அவரே அதை மாற்றி பேசுறாரு. அந்த உச்சரிப்பு அவருக்கு சரியா வரல. கண்டென்ட் வேற மறக்கிறாரு. அது எழுதி வச்சே பேசிட்டு போலாம் விஜய் மாதிரி. ஏன் மறக்கிறீங்க? அவர் தான் சொல்றாரு, நான் வந்து மனசுல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப சில பிழைகள் வரதானே செய்யும். மனசு வந்து பேசும்போது பிழைகள் வரவே கூடாது. இப்ப நான் மனசுல வந்து பேசுறேன், உணர்ச்சி வசமா இல்ல பேசுறாரு. உணர்ச்சி வசமே படாதீங்க. ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்துங்க, உணர்ச்சிகளை அடக்குங்க, ஷோல்டர் அடக்கி பேசுங்க. ஏன் ஒன்னும் நீங்க இல்லைன்னா தமிழ்நாடு ஒன்றும் அழிஞ்சிடாது. பயப்படாது. இன்னொன்னு சொல்றேன், இந்த மீண்டும் பாஜக வந்தால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, மீண்டும் திமுக வந்தால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, இந்த எந்த கூற்றையுமே நான் நம்பல. தமிழ்நாட்டை எவனாலும் அழிக்கவே முடியாது. முதல்ல தமிழை எப்படி அழிக்கவே முடியாதோ தமிழ்நாட்டை எவனாலும் அழிக்க முடியாது. மக்கள் ரொம்ப புத்திசாலி. யாரு நல்லவன், யாரு கெட்டவன், யாரு மக்களுக்கானவன், யாரு மக்களுக்கு எதிரானவன் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கான். வெற்றி செஞ்சிருவான். மக்கள் புத்திசாலி நான் நினைக்கிறேன். ஆனா நான் வந்து அதை நம்பல. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஆதவர்ஜுனாவோட ஸ்பீச் வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்பீச்சா இல்லை. ஆனா ஒரு எல்லா விமர்சனத்துக்கும் பதிலளிச்சிருக்காரு அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். அப்படின்னா விஜய் அவர்கள் ஏன் வந்து ஓடிட்டாரு, நாங்க ஏன் அங்க இல்ல, ஏன் இத்தனை நாட்கள் கிட்டத்தட்ட இந்த விளக்கங்கள்லாம் இல்ல 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 இந்த விளக்கங்கள்லாம் உங்களுக்கு ஆதவர்ஜுனா சொல்லி தான் தெரியுமா? அவரு சொல்றாரு இல்லையா, இப்ப அதிகாரி சொல்றாரு இல்லையா, கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள், செய்தி தொடர்பாளர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி பல யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டிலே பேசிவிட்டாங்க. முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊடகங்கள் முழுமையாக எதிராக நினைக்கிறாங்க. அதுவே வந்து ஒரு தவறான அணுகுமுறை. முதல்ல இன்னும் எந்த ஒருத்தர் நம்புறதா இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள எந்த விதமான கம்யூனிகேஷனுமே கிடையாது. யார்கிட்ட என்ன பேசுறது, யார்கிட்ட எப்படி பேசுறது, எதுவுமே தெரியாது. எதுவுமே பண்றதும் கிடையாது. அது ஒரு ரகசியமா இயங்கக்கூடிய ஒரு ரகசிய குழு மாதிரி இருக்குது. மென் இன் பிளாக்னு ஒரு படம் வரும், ரகசிய குழுவா மாதிரி இயங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரகசிய குழுவா இயங்குறாங்களோ இன்னும் சந்தேகமா இருக்கு. அப்பதான் அவங்களுக்கான டிமாண்ட் ஏறும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பன்னா பாத்தீங்களா டிமாண்ட் ஏற்றுறதுக்கு இது என்ன வியாபாரமா? இது அரசியல் என்பது சேவைன்னு சொன்னார் உங்களுடைய தலைவர் கர்ம வீரர் காமராஜர். அவங்களுக்கு சொல்றேன், அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதை நிறைவேற்றக்கூடிய சேவையும் தான் சொன்னார். அதை பண்ணணும்ல, அதை பண்ணல. இன்னொன்று என்ன சொன்னாருன்னா, இவர் முடிவு எடுக்கிறாரு, அவர் முடிவு எடுக்கிறாருன்னாரு. எங்க தலைவர் தான் முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் வரைக்குமாவது கூட இருக்கிறவங்க தான் வந்து தப்பு முடிவு எடுக்கிறாங்க, தலைவர்கிட்ட முடிவு சரியா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாரு, என் தலைவர் தான் முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. அப்ப தெரிஞ்சு போச்சு எல்லா முடிவுக்கும் தலைவர், உங்க தலைவர் விஜய் தான் காரணம்னு. அவரே வேற ஒரு மேட்டர் அவுத்து விடுறாரு. உங்களுக்கு தானே ஓட்டு போட சொன்னார் 2021 சொன்னார், ஞாபகம் இருக்கா? இது நம்மளும் பேசியிருக்கோம் ஒரு தடவை. கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்து திமுக ஓட்டு போட சொன்னாரு. இன்னைக்கு வந்து அதை ஓப்பனா உடச்சி பேசுறாரு ஆதவர்ஜுனா. சொல்லி ஆதவர்ஜுனா கலாய்க்கிறாங்க. ஆக்சுவலி கலாய்க்கிறதுல பெருசா ஒண்ணுமே கிடையாது. அவர் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாரு? திமுக தான் ஓட்டு போட்டிருப்பாரு விஜய். அவர் ஆன்டி பிஜேபி. அவரு 21 அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்துச்சு. யார் ஓட்டு போட்டிருப்பாங்க? திமுக தான். இதுல என்ன காமெடினா, நடுவில் ஒரு தோழர் ஒருத்தர் எழுதினார், அவர் பேர் மறந்துட்டேன். விஜய் ரசிகர்கள்லாம் சீமான் தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க, உங்களாலே ஒத்துனார் திமுக தான் ஓட்டு போட்டாங்கன்னு. அப்போ 2021 சீமான் வாக்கு செய்வதும் சம்திங் 6+7 வந்துச்சு. அப்பா அதில் உங்க பர்சன்டேஜ் ஓட்டு ஒண்ணுமே கிடையாதுன்னு ஒத்துக்கிறீங்களாடா? அப்ப நீங்க சீமானுக்கு 4 ஓட்டு போடலங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்ப பாதிப்பு திமுக வந்தாலும் சீமானுக்குன்னு அவங்க ஒரு சரியா ரேட்டப் எழுதுனாங்க.
இப்போ என்ன தெரியுது, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அதாவது ஏற்கனவே தெரியும் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு. ஒரு வாயால வர சத்தம் போட்டு சொல்றாரு. அதனால நீங்க நன்றி எதிர்பார்க்குறீங்க? எனக்கு புரியல. உங்களுக்காக ஓட்டு கேட்டாருன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்போ நன்றி எதிர்பார்க்குறீங்களா? அப்ப அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் பேசிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் வச்சிருக்கலாம் திமுக மேல. பாதுகாப்பு விவகாரத்தோட இருப்பாங்க. எதிர்கட்சியும் போற போக்குல அவர் வேற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. அப்போ ஆதவ அர்ஜுனுடைய முழுமையான பேச்சுங்கிறது ஒரு முதிர்ச்சியான பேச்சா இல்லை. இன்னொரு நிறைய பக்குவப்படணும்னு நமக்கு தோணுது. இந்த பேச்சுங்கிறது திமுக எந்த வகையிலுமே பாதிக்காது. திமுக இதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டாங்க. முதல்ல பெருசா முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணி பேசுவார்னு நினைக்கிறீங்க? நீங்க பண்ணவே மாட்டாங்க. கத்த விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ தாவேகாவுடைய சூட்சுமத்தை, அவங்களுடைய தந்திரத்தை, அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து 12வது தீர்மானமா கூட்டணியை பத்தி பேசியிருந்தாங்க. விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னும், விஜய் அவர்கள் தான் கூட்டணி சம்பந்தமா முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் தான் முதல்வர் வேட்பாளர். ஆமா. எப்ப அறிவிச்சார்? அவரு முன்னாடியே அறிவிச்சார். இப்ப யார் கூட்டணி வந்திருக்காங்க? யாரும் வரல. இனிமேல் யாரும் வரமாட்டாங்க. விஜய் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி வருவாரா? வரமாட்டாரு. ஸ்டாலின் வருவாரா? பேச்சுக்கு சொல்லுங்க. வரமாட்டாரு. திருமாவளவன் வருவாரா? வரமாட்டாரு. சீமான் வருவாரா? வரமாட்டாரு. நயனார் வருவாரா? வரமாட்டாரு. அவர் ஏத்துக்கிட்டு என்ன ஏத்துக்க யானா, நானும் ரவுடிதா யானா வரையா உள்ளன்னு கேட்கறதுக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த 4-5 பேரும் தொடர்ச்சியா எவ்வளவு தூரம் தட்டி 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 பார்த்தா அவர் கண்டுக்கவே இல்லை. அவங்க டீலிங்ல எடப்பாடி கிட்ட தான் போய்கிட்டு இருந்துச்சு. என்ன எவ்வளவு டீலிங், துணை முதலமைச்சரா என்ன ஏது, என்டி இருக்கணுமா வேணாமா அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இவங்க நாங்க வரோம் 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேர் தனியா தான் இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அந்த 4 பேர் யாரும் சொல்லுங்க. டிடிவி தினகரன், OPS, செங்கோட்டையன், சசிகலா. ஆமா, செங்கோட்டையன் ஐயா கூட தெரியல. இப்ப என்னன்னா சேர்ந்துட்டாரு அவர், 4 எல்லாம் சேர்ந்துட்டாரு அவர். அதனால சொன்னேன். இப்ப என்னன்னா கூட்டணி முடிவை தலைவர் தான் எடுப்பாருன்னு சொல்ற இது இருக்கு இல்லையா? இதன் மூலமாக மீண்டும் இது இன்னொரு திராவிட கட்சி தான். திமுக கூட வெளிப்படையா சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. கூட்டணி பற்றிய முடிவை தலைவர் எடுப்பாருன்றது என்ன மாதிரியான மனநிலை? கூட்டணி பற்றிய முடிவை இப்ப நீங்க சாதாரணமா ஒண்ணு பாருங்களேன். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அதுல யார் இருக்கா? அண்ணன் வேல்முருகன் இருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்களேன், கூட்டணி பற்றிய முடிவை யாருன்னு எடுப்பாங்க? என்ன கட்சின்னா நான் தனியார் இல்லைங்க, செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு இருக்குங்க. எங்களுக்குள்ள பேசி எங்க தோழர்கள் சொல்லக்கூடிய முடிவு வச்சுதான் நாங்க பேசுவோம் அப்படின்னு பேசுவார். பேசுறாரா? பேசிருக்கிறார். அதான் ஒரு கட்சி. அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, கட்சினா அதான். கூட்டணி பற்றிய முடிவை கட்சி, செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு கூடி எங்க தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் இறுதி முடிவு எடுப்பாருன்னா ஓகே, எங்க தலைவர் தான் முடிவு எடுப்பாரு. இன்னொன்னு லாஸ்டா சொன்ன கவனிச்சிங்களா? எத்தனாவது தீர்மானம் அது? 12வது தீர்மானம். விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஏன்னா என்கேஜ் பண்றது, கிரௌட என்கேஜ் பண்ணி வச்சிருவாங்க. அவன் முதல்ல மனசு ஃபுல்லா திருப்தி ஆயிப்பான். அப்பா தலைவர் தான் சிஎம், அவ்வளவுதான், மனசு ஃபுல்லா எதமாயிடும். எண்டுல கூட்டணி வச்சாருன்னா அவ தான் முடிவு எடுப்பாரு. வச்சாருன்னா தானே சரி, அவர் தலைவர் முடிவு தான் கடைசி முடிவு. இப்ப நீங்க கொடுத்து அனுப்புறது என்னன்னா என்கேஜ்மெண்ட் பண்றதுதான். தலைவர் முடிவு தான் இறுதி முடிவுங்கிறது சொல்லி அனுப்புறீங்க. நாளைக்கு கூட்டணி வச்சீங்கன்னா கூட அவன் அக்செப்ட் பண்ணிப்பான். அதான் ஏற்கனவே பேசியிருக்கோமேம்மா, அவங்க கொள்கை, கோட்பாடு, தத்துவம் எல்லாமே விஜய் தான் அவங்களுக்கு. அவங்கள்ட்ட போய் நீங்க பெரியார்னா பெரியார், எல்லாமே பெரியார், எங்க பெரியாரே எங்க அண்ணன் விஜய் தான். எல்லாமே அவங்களுக்கு விஜய் தான். ஸோ முடிஞ்சு போச்சு. அவர் எடுக்கிறதா முடிவு. கூட்டணிக்கு அவர் இன்னைய தேதியில போக மாட்டாருங்கிறது தான் தெரிவிக்கிறாரு. கூட்டணிக்கு அவர் போக மாட்டாரா இல்ல எந்த கட்சியும் தாவேகா யாருமே அவர் எப்படி அப்ரோச் பண்ணதுனே தெரியலையே. முதல்ல யார்கிட்ட போய் பேசுறதுனா யாருக்குமே தெரியாது. அதனாலே இல்லை. இதுல நடுவுல ஒரு கட்டைய போறது யாருன்னு பாத்தீங்களா? யாரு? மக்கள் செல்வன் என்ன பேசியிருக்காரு? ஆமா, டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் சொன்னதா சொல்றாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. ஆமா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்றாருன்னு சொல்லுங்க மக்கள் செல்வன். ஏன் நான் கூட்டணிக்கு வரேன் அப்படின்றத சூசகமா சொல்றாரோ? அவர் எடப்பாடியை பிடிக்காது. எடப்பாடி கிட்ட போயிடாது, சொன்னா கேளு, தவிர்த்து கூட நில்லு, வெள்ளுதுன்னு உங்களை ஆதரவு தெரிவிக்கிறேன், தயவு செஞ்சு போயிடாது. இதான் அவர் சொல்றது.
டிடிவி தினகரன் அவர்களுக்கு அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ அடுத்த கட்டமா வளர்வது பிடிக்காது. ஏன்னா அவர்களால் எடப்பாடி பழனிசாமியால் நிராகரிக்கப்பட்டவர் டிடிவி தினகரன். இப்ப டிடிவி தினகரன் என்ன வேணும்? எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஹைட்டுக்கு போகக்கூடாது. கூட்டணி வச்சாங்கன்னா ஸ்வீப்பா கூட முடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதுக்கு அவர் போகக்கூடாது அப்படினால அவர் பேசுறாரு. ஆனா அது விஜய் எதை கண்டுகிட்டாரா? விஜய் ரெஸ்பான்ஸ் பண்ணாரா? பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அவங்களோட போய் சேர விருப்பம் இல்லை. அதை இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. வாலண்டரியா வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அது எப்படின்னே தெரியல. அதுக்கு ஒரே காரணம் எடப்பாடியே பிடிக்காது அப்படிங்கிறது தான். இதுக்கு நடுவில் நம்ம ஐயா செங்கோட்டையன் வந்து எலெக்ஷன் கமிஷன் போயிருக்காரா? ஆமா, செங்கோட்டையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துல இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அது நிலுவையில் இருக்கு, அதை வந்து எடுத்து விசாரிங்க. உண்மையான அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இல்ல, விசாரிச்சா மட்டும்தான் உண்மை வந்து வெளியே வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இவ்வளவு நாளா ஒரு அதிமுக உண்மையான அதிமுக இல்லையாமா? அப்ப உண்மையான அதிமுக இல்லாத போது அவரே அமைச்சரா இருந்தாரு. உண்மையான அதிமுகவால் இல்லாத போது அவரே எடப்பாடி கூடவே பயணிச்சாரு. புரியவே இல்லையே. இப்ப திடீர்னு போய் வழக்கு போடுறாரு. இன்னும் வழக்கு போட்டவங்க கதி நின்று பார்த்தாரா இல்லையா? வழக்கு போட்டவங்க கதி என்னாச்சு? கடைசியில திமுக தான் மீண்டும் ஜெயிக்க போகிறது தமிழ்நாட்டில் என்று பேசக்கூடிய ஓபிஎஸ் தான் போய் நிப்பீங்க. இன்னொரு ஓபிஎஸ் தான் என் செங்கோட்டையன். வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணும் கிடையாது. எப்போ உதயநிதி ஸ்டாலின் உங்களுடைய பேரை கோட் பண்ணி பேசுறாரோ, உதயநிதி பேசியவர் பாத்தீங்களா? எம்ஜிஆர் காலத்துல இருந்தவர். அவர் என்ன சொல்றாரு அதிமுக பத்தி, எடப்பாடியை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா அப்படின்னு உதயநிதி பேசுறாரு. ஏன் உங்க கட்சியில இருந்து வெளியில போன பல பேர் உங்க கட்சியை கழுவி ஊத்திருக்காங்க. அவங்க பேசி எடுத்து பேசுவோமா? கருணாநிதி காலத்துல இருந்த ஒரு திமுகவை கேவலமா பேசுறாரு. பழகற்பை எடுத்து காட்டினா நீங்க நல்லா இருக்குமா? உங்களுக்கு மகிழ்ச்சி அடைவீங்களா? பழகற்பையா கழுவி ஊத்துறாரு உங்களையும் உங்க அப்பாவையும் நம்ம முதலமைச்சர் அவர்களையும். உதாரணமா காட்டலாமா? அது இல்லை இங்க பிரச்சனை. உட்கட்சி பிரச்சனையை எதிர்கட்சிகள் வந்து பெருசாகும். அது கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சாங்கிறதான் மேட்ரு. தனி நபர்களை விட இயக்கம் பெரிது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே தனி நபர்களை விட இயக்கம் மிகப்பெரியது. ஒரு தனிநபரை ஒரு இயக்கம் ஈஸியா ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிடும். அதுவும் அதிமுக பண்ற வச்சு எப்பயுமே பண்ணிடும். மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு ஆலங்குளத்துல இருந்து. அவ்வளவு ஆலங்குளத்துல அதிமுக தோத்துருமா? திமுகவுக்கு இருக்கு பாருங்க இப்ப ஆப்பு. ஒரு சீட்டு கொடுத்தே ஆகணும்னு லோக்கல் திமுக உழைச்சிருப்பான். எனக்கு என்னையா மரியாதைன்னு கேட்பான். க்ளோஸ் பண்ணி விட்டுருவான். என்ன பண்ணுவீங்க? எல்லாரையும் சேர்த்துக்கிறது கட்சிக்குள்ள. அது உங்க பலவீனத்தை காட்டுகிறது. திமுகவின் பலவீனத்தை காட்டுகிறது. எல்லாரும் இணைத்துக் கொள்வது அப்படிங்கறத என் கருத்து. சரி, தேர்தல் வர நேரத்துல செங்கோட்டையன் அவர்கள் இப்படி வந்து செயல்படுவது, இந்த விஷயம் வந்து பெரிய பூதாகரமா மாறும் இல்லையா? இல்ல, தேர்தல் நேரத்துல செங்கோட்டையனே இருக்க மாட்டாரு. புயல் காற்றில் அடித்து பறந்து போற பட்டாணி மாதிரி ஆயிடுவாங்க எல்லாருமே. ஒண்ணுமே தெரியாது. அவர் பேச்செல்லாம் எடுபடாது. விஜயே பத்தி நம்ம பேச வேணா பாருங்களேன். திமுக அதிமுகன்னு இருக்கும். என்ன ஒண்ணு வாய்ப்பு இருக்குன்னா, சீமான் வெர்சஸ் விஜய் அல்லது சீமான் வெர்சஸ் திமுக, சீமான் வெர்சஸ் அதிமுக, அது அவராவது எல்லாரும் எதிர்க்கிறார். அந்த கட்சியும் அந்த கட்சியின் தலைமையும் நாங்கள் தான் மாற்று, இங்க மூவருக்கும் மாற்றுன்னு வெளிப்படையா பேசி தனியார் கேரக்டர் அறிவிக்கிறாங்க. கூட்டணிக்கு வருவாரா மாட்டாரா, போவாரா இல்லையா, மேலையா கீழையா, சைட்லயா சென்ட்ரல் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கல. ஒரே போடு. எனக்கு எந்த திராவிட கட்சி தேசிய கட்சி வேணாம். தம்பி வருவாருன்னு வெயிட் பண்ண, தம்பி வருவாருன்னு பார்த்தேன், தம்பி தத்துவம் தப்பா இருக்கு, தம்பி வந்து தெரியல, ஓரந்தல்லு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். கிளியர் விஷன் இருக்கு அந்த ஆளுக்கு, அந்த மனுஷனுக்கு. அந்த மனுஷனுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை, அவருக்கு வந்து இன்னொரு பாண்டே தேவையில்லை, இல்லை யாரும் தேவையில்லை. அவர் தான் எல்லாமே. பெண்ணும் அவர் தான், பிரசாந்த் கிஷோரும் அவர் தான், எல்லாமே அவர் தான். சீமான் தான் அவங்க கட்சிக்கு. அப்ப அவர் எடுக்கிறதா முடிவு டிசிஷன் போயிட்டே இருக்காங்களா, அது மாதிரியாவது போனோம்ல. அப்படியும் இல்லை. அதனால செங்கோட்டையன் அவர்கள் நீங்க எலெக்ஷன் டைம்ல இல்லை, இப்பவே ஒரு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தலை. அவரால் வந்து தொடர்ச்சியா வந்து பேசக்கூட முடியாது. அவர் பாவம், அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு, தூண்டி உறவுகளை வச்சு நம்பிக்கிட்டு இருக்காரு. இதுவுமே பண்ண முடியாதுங்க ஐயா. வேஸ்டா பண்றீங்க. உங்க டைம், உங்க நேரம் வேஸ்ட், உங்க அனுபவம் வேஸ்ட், உங்க முயற்சியும் வேஸ்ட். எல்லாருடைய எதிரியும் எடப்பாடி பழனிசாமின்னா இப்படி வந்துருவாங்க. இத்தனை பேர் சொல்லி ஒத்தாள் இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு மக்களுக்கு அவர் மேல கரிசனம் தான் வரும், அனுதாபம் தான் வரும், வெறுப்பு வராது. தேவையற்ற வேலை ஐயா ஆரம்பிச்சிட்டாரு.
எடப்பாடி முடிச்சு விட்டாரு. அவ்வளவுதான். சரி, பார்க்கலாம் பொறுத்திருந்து. நன்றி சார். நன்றிமா.